அல்லேலூயா. தேவன் நாம் மையப்படுவதாக. இந்த அருமையான இந்த வெள்ளிக்கிழமை காலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தை வந்திருக்கிறோம். தேவன் தாமே இந்த வெள்ளிக்கிழமை காலை ஜெபத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, தொடக்கத்திலிருந்து முடிவு புரிந்தும் தேவ பிரசன்னம் மாத்திரம் நம்மோடு தங்கியிருக்கும்படியாக, தேவன் ஆளுகை செய்து வழிநடத்தும்படியாக கண்களை மூடி தலையில் தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த அருமையான வெள்ளிக்கிழமை காலை வேலைக்காக நடி செலுத்துகிறோம். தேவ ஆவியான தாம் இந்த காலை ஆராதனை ஆசீர்வதிங்க. தொடக்கத்திலிருந்து முடிவு புரிந்து உங்கள் மகிமையின் பிரசன்னம் மாத்திரம் எங்களோடு தங்கி இந்த ஆளுகை செய்து வழிநடத்த முடியாது வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையுடைய கரத்தில் தருகிறோம். நீரே பொறுப்படுத்தி வழிநடத்துகிறார்கள். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உங்களுக்கு ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நாம் ஒரு சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை துதிப்போமாக. உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன். நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. Hallelujah, 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 hallelujah. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை முன் குறித்தீரே, கைவிடவே மாட்டீ. என்னை முன் குறித்தீரே, நீ கைவிடவே மாட்டீ. நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைப்பீரே.
என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுவோமா? உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுவோமா? உம்மையே ஆராதிப்பேன். வெள்ளிக்கிழமை கால வேளையில உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு சொல்லுவோமா? குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார்,
குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சொல்லுவோமா? குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. அப்படி இருக்கிற இடத்துல எல்லாம் கண்களை மூடி ஹல்லேலூயா, குறை என்பது எங்களுக்கு இல்லையே. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருப்பதினால எங்களுக்கு குறை என்பது இல்லையே. எங்களுக்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே. எங்கள் தேவாதி தேவனே, ஓ குறையில்லையே. ஓ ஆமென், குறையில்லையே. ஆமென், 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 குறையில்லையே. ஓ ஆமென், நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. அடுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தரே என்னை ஆதரிக்கின்றே. படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தரே என்னை ஆதரிக்கின்றே. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தரே என்னை ஆதரிக்கின்றீர். இன்று காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோதும் காண்பதில்லை. இன்று காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோதும் காண்பதில்லை. கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்கிறார், காத்திருப்பே பொறுமையுடன். கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்கிறார், காத்திருப்பே பொறுமையுடன். நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும்,
கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும் நன்மைக்கேதுவா நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவா என் தகப்பன் நீர் மாற்றுகிறேன். நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவா என் தகப்பன் நீர் மாற்றுகிறேன். நீர் என்னை தாங்குவதா துறங்கி விழித்தெழுவே கர்த்தரே என்னை ஆதரிக்கின்றே. பாடுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தரே என்னை ஆதரிக்கின்றே. படுத்துறங்கி நான் விழித்தெழுவேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவன். அவர் எனக்காக எதையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். இது வருகிற நேரங்கள் எல்லாம் ஆண்டவரே உடைய கரத்தில் தருகிறோம், தாழ்த்துகிறோம். நீரே ஆளுகை செய்து நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்துகிறார். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். இந்த காலை வேளையிலே, இந்த வெள்ளிக்கிழமை காலை வேளையிலே தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை சங்கீதம் 72 சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஜனத்தின் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். இந்த வார்த்தையை நான் பார்க்கும் பொழுது, ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து, யாரெல்லாம் சிறுமைப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் நியாயம் விசாரிக்கிற உன்னதமான தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆமென். சிறுமையானவனுக்கு எளிமையானவனுக்கு பாருங்கள், அடுத்த லைனில் பாருங்கள், ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து நம்மளை ரட்சிக்கிற உன்னதமான தேவனுங்க. சிறுமைப்படுகிறவர்களை ஆண்டவர் நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். யாரெல்லாம் உபத்திரவப்படுவாங்களோ, யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ, அதான் வசனம் சொல்லுது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார் என்று. அப்போ தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயமாய் நமக்கு சிறுமைப்படுகிறவர்களுக்கு அவர்களுக்கு விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாம் மையப்படுவதால் ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவாரா? யாரெல்லாம் சிறுமையானவர்களை நெருக்குகிறார்களோ, இடுக்கண் பண்ணுகிறார்களோ, இடுக்கண் செய்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் தேவன் நொறுக்கி போடுகிறவராக இருக்கிறார். சிறுமையானவர்களுக்கு, ஏழைகளுக்கு, எளிமையானவர்களுக்கு, விதவைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் நெருக்கத்தை கொடுக்கிறார்களோ, இடுக்கண்கள் செய்கிறார்களோ, அவர்களை எல்லாம் கர்த்தர் நியாயம் விசாரித்து அவர்களை நொறுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மையப்படுதார். அப்போ இந்த வெள்ளிக்கிழமை காலை வேளை கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம் என்னவென்றால், யாரெல்லாம்
தேவனோடு தேவனை சார்ந்து இருக்கிறார்களோ, சிறுமைப்படுத்தப்படுகிறார்களோ, ஏழையின் கூக்குரலை கண்ணீரை காண்கிற தேவன். நம் பாடல் வரிகள் பாடணும். இன்று காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோதும் காண்பதில்லை. கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்கிறார், காத்திருப்பேன் நான் பொறுமையுடன். அல்லேலூயா. எனக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு பாளையமே இறங்கினாலும் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். எனக்கு விரோதமாக யுத்தமே வந்தாலும் நான் பயப்படேன், ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். ஏன்னா கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்கிறவராய், நியாயம் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அவர் இடுக்கண் செய்கிறவனை எல்லாம் நொறுக்கிற உன்னதமான தேவனாக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே 72ஆம் சங்கீதம் 12-14 வரைக்கும் பார்க்கும்பொழுது பாருங்களேன். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. பாருங்களேன், பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி வருகிற தேவன். எளியவர்களின் ஆத்துமாவை ரட்சிக்கிற உன்னதமான தேவன்க. ஒரு ஆமீன் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் ஜனத்தின் சிறுமைப்படுகிறவர்களுக்கு அவர் நியாயம் விசாரிக்கிற தேவன். அவரே இறங்கி வந்து எளியவர்களின் ஆத்துமாவை ரட்சிக்கிற உன்னதமான தேவன். அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அல்லேலூயா. அவருடைய ஆத்துமாக்களை, அவருடைய ஆத்துமாவை ஆண்டவர் பாருங்க, வஞ்சகத்தின் ஆவிகளுக்கும் கொடுமையின் ஆவிகளுக்கும் தப்புவிப்பார். அவர்களுடைய இரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கும். தேவன் இடுக்கண் செய்கிறவர்களெல்லாம் நொறுக்கி போட்டு எளியவர்களையும் ஏழையானவர்களையும் சிறுமைப்படுகிறவர்களையும் அவர் நோக்கி பார்த்து நியாயம் விசாரித்து அவர் பாதுகாத்து அவர்களை ஏந்தி தாங்கி அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். அந்த காலை வேளையிலே நம்ம ஆண்டவர் நோக்கி ஆண்டவரே என்று கூப்பிடும் பொழுது அவர் இறங்கி வந்து உதவியற்ற சிறுமையானவனை அவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு விடுதலை தருகிற உன்னதமான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 109ஆம் சங்கீதம் அதனுடைய 31ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் என்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பார்சத்தில் நிற்பார். ஆமென். பாருங்களேன், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் நின்று யாரெல்லாம் சிறுமைப்படுகிற மக்களையும் எளியவர்களையும் ஏழைகளையும் இடுக்கண் செய்கிற ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கணும் என்று நினைத்து கொண்டிருக்கிற எல்லா எளியவனுடைய ஆத்துமாக்களுக்கு எல்லாம் ரட்சித்து ஆண்டவர் எங்கே நிற்கிறார்னா அவர்களுடைய வலது பக்கத்திலே நிழலாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் எங்கே இருக்கிறார்? நம்மை ரட்சித்து நம்மை பாதுகாத்து நமது வலது பக்கத்தில் அவர் நிழலாக இருக்கிறார். தான் வசனம் சொல்லுது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அப்போ ஆண்டவர் என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாக இருக்கிறார். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் யாரெல்லாம் இடுக்கண் செய்ய நினைக்கிறார்களோ இடுக்கண் செய்கிறவனை எல்லாம் ஆண்டவர் நொறுக்கி போடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை பார்க்கும் பொழுது, என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஆடுகள்னால் நம்ம தான். அவர் தான் நம்முடைய மேய்ப்பன். அந்த நல்ல மேய்ப்பன் தான் தம்முடைய ஜனத்தின் சிறுமையானவர்களுக்கு நியாயம் விசாரிக்கிறவர். அந்த உன்னதமான மேய்ப்பன் தான் நம்மை ரட்சிக்கிறவர். அந்த உன்னதமான மேய்ப்பன் தான் நாம் ஆடுகளாக இருக்கிறோம்.
அவர் இந்த ஆடுகளுக்கு விரோதமாக எழும்புகிற இடுக்கன் செய்கிற மனிதர்கள் எல்லாம் அந்த நல்ல மேய்ப்பன் என்ன பண்ணுறார், நொறுக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் காணாமற் போனதை தேடி துறந்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமுள்ளவைகளை அழிப்பேன். என்ன சொல்கிறாருன்னா, அழகாக சொல்கிறார், நான் காணாமற் போனதை தேடி. அப்போ ஆண்டவருக்கு விரோதமாக விலகி ஓடுகிற மக்கள், இந்த இடுக்கன் செய்கிற மக்கள் எல்லாம் இடுக்கன் பண்ணும்பொழுது சிலர்லாம் பார்த்திங்கன்னா இடுக்கனுக்கு தாங்க முடியாமல் விலகி போகிற மக்கள்லாம் உண்டு. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, காணாமற் போன ஆடு. ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்லுகிறாரு. 100 ஆடுகள் ஒருத்தனுக்கு இருந்துச்சு. அதில் 100 ஆட்டில் வந்து ஒரே ஒரு ஆடு மட்டும் காணாமல் போயிடுச்சு. அந்த மந்தையை விட்டு விலகி போயிடுச்சு. மீதி 99 ஆடு அவர் கையில் இருக்குது. அப்போ அந்த 99 ஆடுகள் மேலே கவனம் வைத்து கொண்டிருந்தாலும் விலகி போன காணாமல் போன அந்த ஒரு ஆட்டின் மேலே அவர் கவனம் வைக்கிறார். கவனம் வச்சு இந்த 99 ஆடும் என்ன பண்ணுது, செம்மையான வழியில் கீழ்ப்படிந்து சரியான பாதையில் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து ஓடிக்கொண்டிருக்கிறபடினால அதை பற்றி அவர் கவலை இல்லை. இந்த ஒரே ஒரு ஆடு மட்டும் விலகி போயிடுச்சு. இந்த ஒரே ஒரு ஆடு மட்டும் காணாமல் போயிடுச்சு. இந்த ஒரு ஆட்டின் மேலே அவர் விசாரிக்கிறவராய் கவனம் வைக்கிறவராய் அந்த ஒரு ஆட்டை தேடி, காணாமல் போன ஆட்டை தேடி ஓடி போய் அவைகளை கண்டுபிடித்து அந்த ஆட்டிற்கு எந்த விதமான இடுக்கன் வந்துடக்கூடாது, அந்த ஆட்டிற்கு எந்த விதமான நெருக்கங்கள் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஆத்துமாவை, அந்த ஆடுகளை எப்படியாவது ரட்சித்து மீட்டு எடுக்கணும்னு சொல்லி நான் காணாமல் போனதை தேடி, நம்மை தேடி வருகிற தேவனுங்க. நம்ம நிறைய நேரம் ஆண்டரை விட்டு வழியில் போகிற ஆடுகளாக இருந்தாலும் அவர் நம்மை தேடி வந்து நமக்கு நியாயம் விசாரித்து நம்மை செம்மையான வழியில் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்க, துறண்டுண்டதை திரும்ப கொண்டு வந்து, துறண்டுண்டதை திரும்பவுமாக கொண்டு வந்து மந்தையிலே சேர்க்கும்படியாக விரும்புகிறார். எலும்பு முறிந்ததை காயம் கட்டி, எலும்பு முறிஞ்சிருக்குதா, காயங்களை கட்டுகிற உன்னதமான தேவன். ஆமென். அடுத்தது பாருங்க, நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். எதெல்லாம் வீக்காக இருக்குதோ அந்த வீக்காக இருக்கிறதெல்லாம் நான் புஷ்டியும் ஆகாரத்தையும் கொடுத்து திடப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து. அழகாக சொல்கிறாரு பாருங்க, நியாயம் விசாரிக்கிற தேவன். அதான் வசனத்தை வாஸ்தவம் 72:4 ஜனத்தின் சிறுமை படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து. இங்கே அவர் அதான் சொல்கிறாரு பாருங்க, நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து சரியானதை செம்மையாக நடத்துவேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஆமென். அப்போ நம்மை நடத்துகிற உன்னதமான தேவன். அதான் மத்தேயுவில் சொல்லப்படுது. மத்தேயு 11:5 சொல்லப்படுது பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுது. அவர் சொல்கிறாரு, குருடர் பார்வை அடைகிறார்கள். யார் மூலமாக? அவர் மூலமாக. சப்பானிகள் நடக்கிறார்கள். காயம் கட்டுகிற தேவன். குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள். அல்லேலூயா. எல்லாத்தையும் செம்மப்படுத்துகிறார் பாருங்க. செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரத்திற்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். ஹல்லேலூயா. அவரிடத்திலே இடரல் உண்டாகக்கூடாது. அவர் நம்மை சிறுமைப்படுத்துகிறவர்கள் நியாயம் விசாரிப்பார். ஏழையின் பிள்ளைகளை நம்மளை ரட்சிக்கிறார். ரட்சித்து நம்மை செம்மையான வழியில் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் அவருடைய வழியில் நடந்தோம் என்றால் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் நாம் இருப்போம். நாம் அதை விட்டுட்டு வழி விலகி போயிட்டோம்னா வசனம் சொல்லுது, என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆண்டவரிடத்துல நாம் எப்பொழுதுமே இருக்கிறோம். அவரோடு இருக்கணும், அவரோடு இருக்கணும். ஏசாயா 9:4 சொல்லப்படுகிறது, மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அல்லேலூயா. தேவனோடு இருந்தால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, இடுக்கண் செய்கிறவர்களை நொறுக்குவார் என்று. சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரிக்கிற தேவன். ஏழையின் பிள்ளைகளை ரட்சிக்கிற தேவன். நுகத்தடிகளை, தோளின் மேல் இருக்கிற மிலாற்றை, ஆலோட்டிகளின் கோலையும் முறித்து போடுகிற உன்னதமான தேவனாக இருக்கிறார். நமக்கு விரோதமாக எவைகள் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் இடுக்கண்கள் எல்லாம் நொறுக்கி போடுகிறவர். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் அவருடைய பாதையிலே ஓடிக்கொண்டே இருக்கணும். நாம் அவருடைய பாதையில் ஓடிக்கொண்டிருந்தால்
நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ரட்சித்து நம்மை நடத்துவார். எந்த இடுக்கணும் நம்மை நெருக்க அவர் ஒருபோதும் விடவே மாட்டார். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 51:12 சொல்லப்பட்டது பாருங்க, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அவர் தான் நமக்கு ஆறுதல் சொல்கிற தேவன், அவர் தான் காயம் கட்டுகிற தேவன். மத்தேயு 11:5 வாசித்தோம், குஷ்டரோகிகளை குணமாக்குற தேவன், காயம் கட்டுகிற தேவன், அவர் குருடர்கள் பார்வை அடைகிற செய்கிற தேவன், சப்பானிகளை நடக்கிற செய்கிற தேவன், குஷ்டரோகிகளை சுத்தமாக்குற தேவன், செவிடர்கள் கேட்க வைக்கிற தேவன், மரித்தோர்களை எழுந்திருக்க செய்கிற தேவன், தரித்திரத்திற்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரடையாமல் இருக்கிறவன் எவனாம் பாக்கியவான் என்று அதான் சொல்கிறாரு. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அடுத்தது பாருங்க, சாகப்போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாகிற மனுபுத்திரருக்கும் பயப்படுவதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கு நீ யார்? நம்மை பாதுகாத்து நம்மை ரட்சித்து சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை அவர் ரட்சித்து இடுக்கன் செய்கிறவர்களை அவர் நொறுக்கி போட்டு அவர் நம்மை பாதுகாத்து நடத்துகிறார் அல்லவா. சாக போகிற மனுஷனுக்கு, புல்லுக்கு ஒப்பாக இருக்கிற மனுஷனுக்கெல்லாம் பயப்படுகிறோம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் அவரோடு ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இந்த காலைவேளை சிறுமையானவர்கள் எல்லாரையும் தேவன் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகள் எல்லாரையும் அவர் ரட்சித்து அவர்களுக்கு விரோதமாக நியாயம் செய்கிறவர்கள் எல்லாம், இடுக்கன் செய்கிறவர்களெல்லாம் தேவன் நியாயம் விசாரித்து அவர்கள் எல்லாம் நொறுக்கிற உன்னதமான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த வெள்ளிக்கிழமை காலை வேளையிலே தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை அதுதான். ஆண்டவரோடு இருப்போம். அவருடைய பாதையில் ஓடும் பொழுது கர்த்தர் நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாவற்றுக்கும் நியாயம் விசாரிப்பார். நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். நம்மை ரட்சிக்கிற தேவன், ஏழையின் பிள்ளைகளை ரட்சிக்கிற தேவன் என்று வசனம் சொல்லுது. ஏழையின் பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கிற உன்னதமான தேவனுங்க. அவர் நியாயம் விசாரிக்கிற தேவன். நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று வசனம் சொல்கிறது. நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாவற்றையும் அவர் நொறுக்கி போடுகிற தேவன். எல்லா இடுக்கமான காரியங்களை செயல்படுகிற மனிதர்கள் எல்லாம் அவர் நொறுக்கி போடுகிறவராக இருக்கிறார். ஆமே. இந்த வெள்ளிக்கிழமை காலைவேளை நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருந்து அவருடைய பாதையிலே நாம் ஓடும் பொழுது நிச்சயமாய் நமக்கு பாதுகாப்பு உண்டு. அவருடைய பாதுகாப்பின் கரத்துக்குள்ளாக நாம் அடங்கி இருக்கும் பொழுது நிச்சயமாய் நாம் சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு நாம் இருப்போம். தேவன் செம்மையாய் நம்மை நடத்துவாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தர்மியான இந்த வெள்ளிக்கிழமை காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியனோடு தாம் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு இருக்க, ஆண்டவரே, சிறுமையான பிள்ளைகளை தேவன் நியாயம் விசாரித்து ஏழைகளின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கன் செய்கிறவர்களெல்லாம் நீர் நொறுக்கி போட்டு ஆண்டவரை எங்களை பாதுகாத்து எங்களை மட்டுமாய் நடத்தி வருகிறதற்காக நன்றி. ஆண்டவர், இனிமேலுமாக எங்களை நடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். உடைய கரத்தில் எங்களை தருகிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீரே ஆளுகை செய்து நீரே பொறுப்படுத்தி வழிநடத்துவீராக. எல்லா துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சிக்கிறோமா இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் நல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.